திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடுடைய சென்டர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு பார்க்கப்படுற ஒரு டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாடுடைய மூன்றாவது பெரிய நகரம்னு அழைக்கப்படுற இப்படிப்பட்ட மாவட்டத்துக்கு எப்படி திருச்சிராப்பள்ளி அப்படின்ற பெயர் பெற்றது அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கதா சொல்லப்படுது. அதுல முதல் காரணம், திருச்சிராப்பள்ளியில இருக்க இந்த சீரா அப்படின்றது பாறையை குறிக்குது, அங்க இருக்கும் மலைக்கோட்டையினால இந்த பெயர் பெற்றது அப்படின்னு ஒரு தரப்பினர் காரணத்தை சொல்லுறாங்க. இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீரா அப்படின்ற சமண துறவியினால பெயர் பெற்றதா நம்பப்படுது. திருச்சிராப்பள்ளினா மதிக்கப்படும் சீராவின் நகரம் அப்படின்ற பொருள் இருக்கிறதா சொல்லுறாங்க. மூன்றாவது காரணமா, இந்து சமய புராணங்களின்படி 3 தலைகளை கொண்ட திரிசீரன் சிவனை வழிபட்டு அவருடைய பாவத்தை போக்கிய தலம் அப்படின்றதுனால இந்த பெயர் பெற்றதுன்னு கூறுறாங்க. இந்த திரிசீரன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராவணனுடைய மகன். இது எல்லாம் தான் இந்த பெயருக்கு பின்னாடி இருக்கும் காரணமா கருதப்படுது. மற்றும் திருச்சிராப்பள்ளி பற்றிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் முதல்வரா இருந்த காலகட்டத்துல திருச்சிய தமிழ்நாடுடைய தலைநகரமா கொண்டு வர பார்த்தாரு. ஏன்னா தமிழகத்துடைய ஒரு முனையில உள்ள சென்னை தலைமை செயலகத்துக்கு மாநிலத்துடைய தெற்குல இருந்து வர மக்கள் சிரமப்படுறாங்க அப்படின்றதுனால தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதி மக்களும் சுலபமா தலைமை செயலகத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக திருச்சி எல்லா நகரத்துக்கும் மத்தியில இருக்கிறதுனால தலைநகரமா கொண்டு வர திட்டத்தை 1983ஆம் ஆண்டு கையில எடுத்தாரு. ஆனா எதிர்கட்சியுடைய பலத்த எதிர்ப்பினால இந்த திட்டமானது நிறைவேற்றப்படல அப்படின்னு சொல்லப்படுது.